வணக்கம். இணைந்திருக்கின்றோம் சுகவாழ்வு நிகழ்ச்சியின் ஊடாக. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படி என்று சொல்வார்கள். நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு சொல்லுகின்ற விஷயம் அதுதான். முடிந்தளவு நோய்களிலிருந்து நாங்கள் எங்களையும் எங்களை சார்ந்தோரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எவ்வளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எங்களுடைய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறதோ, அதை சுற்றி எங்களை சார்ந்த நோய்களும் ஏராளமாக இப்பொழுது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதிலே சில பாரதூரமான நோய்களை தாண்டி சில நோய்களுக்குரிய அறிகுறிகள் எங்களுக்கு ஆரம்பத்திலே இருக்கின்ற பொழுது நாங்கள் அதற்கு உரிய வைத்தியர்களிடம் சென்று சிறந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதனூடாக அதனால் ஏற்படுகின்ற பாரிய விளைவுகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆனால் மக்களுக்கு நோய்கள் தொடர்பாக இருக்கின்ற அச்சமும், அதே போல வைத்தியசாலைகள் தொடர்பாக இருக்கிற சில அச்சங்களும், அதே போல தவறான புரிந்துணர்வுகளும், சிறிய அறிகுறிகளை மக்கள் கவனிக்காமல் விடுகிறார்கள் அல்லது தெரிந்தும் அதை இக்னோர் பண்ணுகிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் எங்களுக்கு பாரிய நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இந்த ஒரு மணித்தியாலங்கள் உங்களுக்கு இருக்கிற சில நோய்கள் தொடர்பான அறிகுறிகள், அந்த நோய்கள் தொடர்பான விடயங்கள், அதற்குரிய வைத்தியர்களூடாக சிறந்த ஆலோசனைகளையும் விழிப்புணர்வையும் வழங்குவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இன்று எங்களோடு இணைந்திருக்கிறார் காது மூக்கு தொண்டை வைத்திய நிபுணர் டாக்டர் வடிவேல் ஜீவதாஸ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். பிரதானமான உறுப்பு அல்லது உறுப்பு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஒன்றிலே பிரச்சனை ஏற்பட்டால் எல்லாவற்றிலுமே பிரச்சனை ஏற்படும் என்று சொல்வார்கள். நாங்கள் ஒவ்வொன்று பற்றியும் தனித்தனியாக பேசலாம் டாக்டர். காதிலே எவ்வாறான பொதுவான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? காதில் பொதுவாக காது வலி இதான் பொதுவான பிரச்சனை. அது பலதரப்பட்ட காரணங்களால் வருகிறது. பொதுவாக நாங்கள் ஓட்டைட்டிஸ் எக்ஸ்டர்னான்னு சொல்லுவோம். காதை நாங்கள் சுத்தப்படுத்துவதால் காட்டன் பட்ஸ் அல்லது சில கிளிப்புகள் அப்படி சில ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸால் க்ளீன் பண்ணுறதால அந்த காதில் வெளிக்காதில் இன்ஃபெக்ஷன் வரலாம். அது வந்தோடனே சரியான தாங்க முடியாத அளவு வலி இருக்கும். அந்த வலியால் சில வேளை அதோட காய்ச்சலும் வரலாம். இது சில வேளைகளில் விரதியமாக இருக்கும் சீனி வருத்தம், அதாவது டயபெட்டிக் இருக்கிறார்களுக்கு. ஏனென்றால் அந்த இன்ஃபெக்ஷன் சில வேளை அதுக்கு கீழே இருக்கிற எலும்பு தொகுதிக்கு பரவலாம். அதன்படியாக ஆரம்பத்திலேயே இப்படி காது நோய் வந்தால் ஆரம்பத்தில் நாங்கள் அதுக்குரிய மருந்துகளை எடுக்க வேண்டும். ஆனால் அதை வராமல் தடுப்பது தான் நல்லது. அதனுடையால் ஒரு தரம் காதுக்குள்ளே ஒரு பழைய துணியை திரித்து துடைக்கலாமே ஒழிய அதை தவிர காட்டன் பட்ஸ் இனி அதை ஷார்ப்பான இதுகளை விட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. அது க்ளீன் பண்ணக்குள்ளே அதில் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணும். அதாவது காதுகளில் ஏற்படுகின்ற கிருமி தொற்று தான் பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. காதில் வெளிக்காதில் சாதாரணமாக கிருமிகள் இருக்கிறது. அது நாங்கள் காமன் செல்ஸ் என்று சொல்கிறோம். எங்கள் உடம்பில் சில கிருமிகள் இயற்கையாகவே இருக்கின்றன. நாங்கள் இதை காயப்படுத்தும் போது அது உடற்தொகுதிக்கு உட்கொண்டு உள்ளண்டு அதால் பல்வேறு பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். அதுபடியாக நாங்கள் அதை கவனமாக கையாள வேண்டும். இது ஒன்று மட்டும்தான் காரணமாக இருக்குமா டாக்டர், அல்லது ஒரு காதிலே இந்த கிருமி தொற்றுகள் ஏற்படுவதற்கு வேறு காரணங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? வேறு காரணங்கள் என்று அவர்கள இம்யூனிட்டியும் ஒரு காரணம். சில ஆக்கள் வளமையாக டயபெட்டிக் சீனி ரோகம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. மற்றது சில ஆக்கள் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவாங்க, அது செய்திருக்கிறார்கள். அதிக அளவு இம்யூனோசப்ரஷன் சொல்கிறது, அந்த மருந்துகளை எடுக்கிறபடியாக அவர்களோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அப்போ அவர்களுக்கு அதிகமாக இந்த நோய் பரவக்கூடிய சான்ஸ் இருக்கிறது. அது நாங்கள் மலிக்னன்ட் ஓட்டைட்டிஸ் எக்ஸ்டர்னான்னு சொல்கிறது. அப்படி பரவினால் அது சில வேளை அவர்கள் உயிருக்கும் ஆபத்தாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இந்த காதிலே கிருமி தொற்றுகள் ஏற்படுகின்ற பொழுது எவ்வாறான அறிகுறிகள் டாக்டர் உங்களுக்கு காட்டக்கூடிய? எல்லாமே அவர்களுக்கு தான் முதலாவது அறிகுறி. மற்றது காதை அடைத்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும், கேள்திறன் குறைந்திருக்கும். சில ஆக்களுக்கு தொடர்ந்து இந்த நோய் பரவினால் சில வேளை அந்த முக நரம்புகள் பாதிக்கப்படக்கூடிய தன்மை ஒன்று இருக்கிறது. காது குத்து ஆரம்பத்தில் வந்தால் இது சாதாரணமாக ஓட்டைட்டிஸ் எக்ஸ்டர்னான்றது. இதை விட சின்ன பிள்ளைகள் வளமையான ஆக்களுக்கு காது குத்து வேறு காரணங்கள், அதாவது எங்களுக்கு தடுமல் காய்ச்சல் அதுகள் வரக்குள்ள அதிகமாக வைரஸ் நோய்களால் இது வருகிறது. அந்த நோய்களால் நடுக்காதில் இன்ஃபெக்ஷன் வரதால் காது குத்து வரும். அதால் அது சின்ன பிள்ளைகள், அது அதிகமாக
பொதுவாக சிறு வயது, அதாவது ப்ரீ ஸ்கூல் என்று சொல்கிற ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு தான் அது ஒரு 3 தொடக்கம் 5-6 வயசு உள்ள பிள்ளைகளுக்கு காமனாக வரும். ஏன்டா அவங்களுக்கு அடிக்கடி தடுமல் வரதால் அவர்களுக்கு இந்த நடுக்காதில் இன்ஃபெக்ஷன் வந்தோடனே அவங்களுக்கு சரியான நோ வரும். நோ வந்து சில விட இந்த காது செவிப்பற வெடித்து தண்ணி வரக்கூடிய சான்ஸ் இருக்கும். அதால் அவங்களுக்கு காதால் தொடர்ந்து தண்ணி வரக்கூடிய தன்மை வரலாம். இப்படி காதில் ஏற்படுகின்ற இந்த தொற்றுக்களை நாங்கள் கவனிக்காமல் விடுகின்ற பொழுது அது முற்றுமுழுதாக அந்த காது கேட்காமல் விடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள், நிரந்தரமாக கேட்காமல் விடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள். ஆரம்பத்தில் காது குத்து வந்தால் நாங்கள் கண்டக்டிவ் லாஸ் என்று சொல்கிறது, சாதாரணமாக சிறிய அளவு கேள்திறன் குறையும். காரணம் அது நடுக்காதில் சில வேளை சளி தேங்குறதால தண்ணித்தன்மை இருக்கிறதால அப்படி ஒரு தன்மை வரும். இப்படி தொடர்ந்து அவர்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வந்து கொண்டிருந்தால், கிருமி தாக்கம் நடந்தால், தொடர்ந்து இருந்தால் அவர்களது நரம்பு தொகுதி பாதிக்கக்கூடிய தன்மை ஒன்று இருக்குது. ஆனபடியாக கேள்திறன் குறையலாம் அடிக்கடி இவர்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரதால். சிலருக்கு வந்து காதிலே தொற்றுகள் இல்லாமல் உடலிலே வேறு உறுப்புகளிலே ஏற்படுகின்ற ஏதாவது பாதிப்புகள் அல்லது பிரச்சனைகள் எங்களுக்கு காதிலே ஒரு அறிகுறியாக, அதாவது எங்களுக்கு குத்துவது போல் அப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அது நாங்கள் சொல்கிற ரிஃபர்ட் பெயின் என்று சொல்கிறது. அது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்று சொன்னால், எல்லாரும் வந்து காது குத்து என்று சொல்லி எங்கள்கிட்ட வந்தோடனே நாங்கள் முதல் காதை பார்ப்போம். காது சில வேளை 100% நார்மலாக இருக்கும். அது வளமையாக சில வேளை அந்த பல்லு நோய்கள் அதுகளாலேயும் சில வேளை காது குத்துற மாதிரி இருக்கும். ஏனென்றால் ஒரே பகுதியில் இருக்க நரம்பு தொகுதி தான் அது ஒரே நரம்பு தொகுதி என்றபடியாக அவங்களுக்கு ஒரே மாதிரி நோ தென்படும். அதாவது இப்போ சில வேளை சில ஆட்களுக்கு தொண்டையில் கேன்சர் இருந்தாலும் அது காது குத்துற மாதிரி இருக்கும். அப்போ அது நாங்கள் வளமையாக ஒரு வயது போன ஆட்கள், சில கெட்ட பழக்கம் உள்ள ஆட்கள், சிகரெட் பீடி வெத்தில போடுற ஆட்களுக்கு நாங்கள் காது குத்துண்டு வந்தால் கட்டாயம் நாங்கள் தொண்டையை பார்ப்போம். ஏனென்றால் அவர்களுக்கு அதிகமாக உள்ளுக்கு வர்ற புற்றுநோய்கள் சில விட காது குத்தாக தென்படலாம். ஸோ அதுக்காக வேண்டி நாங்கள் இப்படி காது குத்தோட வாரவங்களை காதை முதல் நாங்கள் பரிசோதித்த பிறகு நாங்கள் தொண்டை இதுகளை சில வேளை எண்டோஸ்கோப் பிரச்சனையும் செய்து அவர்களுக்குரிய இதுகளை கண்டுபிடிக்கிறோம். இதை தவிர சுவாச பைகளிலே ஏற்படுகின்ற அடைப்புகள் அல்லது சுவாசத்தில் இருக்கிற இந்த சளி போன்ற காரணங்களும் வந்து காதிலே தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. காது குத்து இன்னொரு காரணம் வந்து நாங்கள் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சைனஸ், சுவாச தொகுதி எல்லாம் ஒரே தொகுதி, ஒரே வகையான கவரிங் என்று சொல்கிறது, அதாவது மியூகோசான்னு சொல்கிறது. அப்போ வளமையாக தடுமல் தும்மல் இருக்கிறார்கள், வீசிங் இருக்கிறார்களுக்கு காது குத்து வர சான்ஸ் இருக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு சளி வந்தோடனே காது வந்து ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம் இருக்குது. என்னென்னா நடுக்காதுக்கும் தொண்டைக்கும் ஒரு டியூப் இருக்குது, ஈஸ்டேக்கன் நாளின்னு சொல்லி. அதால் வளமையாக நடுக்காதில் வளிமண்டல ப்ரெஷரோட காற்று இருக்கும். அது சில வேளை பிளாக் ஆகணுன்னே சில வேளை காது குத்து வரும். நாங்கள் நெகட்டிவ் ப்ரெஷர் பெயின்னு சொல்லுவோம். சில வேளை அதுக்குள்ளால் அந்த ஈஸ்டேக்கன் நாளியால் இன்ஃபெக்ஷன் நடுக்காதுக்கு பரவும். அதனுடைய சுவாச தொகுதிக்கும் காதுக்கும் வளமையான ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. அதே போல இப்பொழுது தொழில்நுட்ப உலகத்திலேயே அதிகமானவர்கள் வந்து டாக்டர் இந்த இயர்ஃபோன்களை வந்து பாவிக்கின்ற வீதம் வந்து அதிகரித்து செல்கிறது. இதனாலும் வந்து கிருமி தொற்று வீதங்கள் வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இயர்பாட் வந்து அந்த பாவிக்கிற இயர்பாட்டை பொறுத்து கன்சிஸ்டன்சியும் அவ்வளவு அவங்க அதை க்ளீன் பண்ணி பாவிக்கிறாங்கன்ற பொறுத்தும் இது வளமையாக ஓட்டைட்டிஸ் எக்ஸ்டர்னான்ற தன்மையை கொண்டு வரும். அதாவது அவர்கள் மிகவும் டைட்டாக, அதாவது லேசாக இல்லாமல் டைட்டாக அணிந்திருந்தால் அந்த இடத்துல தொடர்ந்து அணியக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈரழிப்பு தன்மை வந்து அதில் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கிறது. அதே போல் இதே தொழில்நுட்பத்தால் இப்பொழுது ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்கிற விஷயம் தான் இந்த காதுகளிலே வந்து அதிகமான தோடுகளை வந்து கொத்திக்கொள்வார்கள். இது காது இதனால் இது பிரச்சனை வருகின்ற பொழுது அதுவும் காது சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் தான் அதை பார்க்க வேண்டுமா, அல்லது அது தோல் சார்ந்த பிரச்சனையாக பார்க்கப்படுகிறதா, அல்லது இது எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் டாக்டர்? காதில் எங்களுக்கு இயற்கையாக ஒரு பகுதி இருக்குது, நாங்கள் சொல்கிறது இந்த சோனை என்று காதில் கீழ்ப்பகுதியில் இருக்கிறது. அதில் அந்த கார்ட்லேஜ் என்று சொல்கிறது, அதாவது காது எங்களோட தன்மையை பேணுறது, இந்த ஷேப்பை பேணுறது கார்ட்லேஜ். அது இல்லாத இடத்துல நாங்கள் வளமையாக பழைய காலங்கள்லேருந்து தோடு குத்தி கொண்டு வரோம். இப்போ நவீன காலங்களில்
அந்த கார்ட்லேஜ் பகுதியில் தோடு குத்த விடுறதால அந்த கார்ட்லேஜுக்கு இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது. அப்படி இன்ஃபெக்ஷன் வந்தால் அந்த சில வேளை அவர்களுடைய அந்த காதில் ஷேப், அதாவது தன்மை, அப்பியரன்ஸ், அதாவது இல்லாமல் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதாவது அதில் இன்ஃபெக்ஷன் வந்தால் அது சில வேளை நாங்கள் காலிஃப்ளவர் என்று சொல்கிறது, அது சுருங்கி மிகவும் பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். ஆனபடியால் அவர் இப்படி அத்தியாவசியம் கட்டாயம் இந்த தோடுகள் குத்த வேண்டும் என்று சொன்னால் அது மிகவும் ஏசெப்டிக் கண்டிஷன் சொல்கிறது, நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ண இதுகளை பாவிச்சு செய்ய வேண்டும். சாதாரணமாக கடைகளில் இதுகளில் செய்யக்குள்ள அது இன்ஃபெக்ஷன் பரவக்கூடிய சான்ஸ் இருக்கிறது. அதால் சில வேளை அழகுக்காண்டி செய்கிறது சில வேளை அவரோட காதையே மாற்றிவிடும், அவரோட அப்பியரன்ஸ், அதாவது ஷேப்பையே மாற்றிவிடும். அவதானமாக செய்ய வேண்டும். காதில் ஏதாவது சத்திர சிகிச்சைகள் செய்ய வேண்டிய தேவைகள் ஏற்படுமா டாக்டர்? எவ்வாறான சந்தர்ப்பங்களே அப்படியான தேவைகள் வந்து அவசியமாகுது? காதில் வளமையாக நாங்கள் காதில் சத்திர சிகிச்சைகள் பலதரப்பட்ட காதில் சத்திர சிகிச்சை செய்கிறாங்க. வளமையாக காதில் செவிப்புற மென்சாவில் ஓட்டைகள், அதாவது வந்து அதால் காதால் சலம் வர்றதால ஆக்களுக்கு ஒரு காதில் கேழ்திறன் அதுகள்லாம் குறைய சான்ஸ் இருக்குது. அதனுடைய நாங்கள் அதை காய வச்சு க்ளீன் பண்ணி அந்த செவிப்புற மென்சாவை பிளாஸ்டிக் சர்ஜரி வகையாக அடைக்கிறாங்க. அதே மாதிரி சில வேளை சில வருத்தங்கள் காதுக்குள்ளே உள் வளர்ச்சி வளர்கிற சில கட்டிகள் தன்மைகள் இருக்கிறது, அதை சொல்கிற கொலஸ்ட்ரோமான்னு சொல்லி, அது கிட்டத்தட்ட கேன்சர் போன்றது. அது உள்ளுக்கு வளரும், உள்ளுக்கு வளர்ந்து தோல் தன்மை மாதிரி வளர்ந்து உள்ளுக்கு இருக்கிற சிறு எலும்புகளை சில வேளை அது மூளை, காது சரியாக மூளைக்கு கீழே இருக்கிறது, மண்டையோட்டு கீழே. அதனுடைய அதுக்கு மூளைக்கும் அந்த இதுக்கு முடைக்கிற சின்ன ஒரு எலும்பு தான் இருக்கிறது, அதையும் சில வேளை அதுக்குள்ளால் பரவி மூளைக்கும் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதாவது மூளை காய்ச்சல்கள், தலையில் கிருமி தாக்கம், சலக்கட்டிகள் வைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதால் அதை நாங்கள் சத்திர சிகிச்சை மூலம் எடுத்து க்ளீன் பண்ணி அதை அடைக்கிறோம். சரி, காதை தாண்டி நாங்கள் தொடர்ந்து மூக்கு தொடர்பான பிரச்சனைகள் பற்றி பேசலாம் டாக்டர். மூக்கில் வந்து எவ்வாறான இந்த ஏற்படுகின்ற பிரச்சனைகள், எவ்வாறான பொதுவான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது? மூக்கில் வளமையாக நாங்கள் மூக்கில் தன்மைகள் வந்து வளமையாக அலர்ஜிக் ரைனைட்டிஸ் என்று சொல்லுவாங்க. சில ஆட்களுக்கு மூக்குகள் தும்மல் தடுமல் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். இதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒவ்வாமைத்தன்மை இருக்கிறது, அதாவது ஆஸ்மா அப்படி இருக்கிற ஆட்களுக்கு இப்படி ஒரு தன்மை இருக்கிறது. அது ஒரு வகையான தன்மை, அலர்ஜிக் ரைனைட்டிஸ் என்று சொல்லும். இது வெளிநாடுகளில் இருக்கிற ஆட்களுக்கு சீசனல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் என்று சொல்லுவாங்க. சீசனல் ரைனைட்டிஸ், அதாவது அங்கே அந்த பூ உதிக்கிற காலங்களில் அதுக்குரிய பொலனுக்குரிய அலர்ஜியால் அப்படி வரும். சில ஆட்களுக்கு மிகவும் மோசமான அலர்ஜி தன்மையும் பெறக்கூடிய சான்ஸ் இருக்கிறது. அதை விட அலர்ஜிக் தன்மைகள் சில ஆட்களுக்கு அதால் இன்ஃபெக்ஷன் வரும். அதை நாங்கள் சைனசைட்டிஸ் என்று சொல்கிறது. தலையடி, மூக்கால் சளி வாரது, இருமல், காய்ச்சல், இப்படியான தன்மைகள் வரக்கூடிய இருக்கும். அது வந்து சில வேளை இந்த சைனஸில் சலம் சேர்றதால வரும் இன்ஃபெக்ஷன் போய், அதால் அவர்களுக்கு சில தலையடி, அதால் சில பக்க விளைவுகள் வரும். சில வேளை அந்த இன்ஃபெக்ஷன் கண்ணுக்கு பரவக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா கண்ணுக்கும் மூக்குக்கும் இடையில் இருக்கிற சின்ன எலும்பு சில வேளை அதுக்குள்ளால் பரவி கண்ணில் இன்ஃபெக்ஷன் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அடுத்த காமனான பிரச்சனை வந்து ஃபங்கல், அதாவது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லி இப்போ நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். கொரோனா காலத்தில் இது பிளாக் ஃபங்கஸ் என்று சொல்லி எல்லாரும் பெருசாக கதைத்து கொண்டிருந்தாங்க. அதாவது சில வளமையாக டயபெட்டிக் அல்லது அதாவது இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஆக்கள், அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்த ஆக்களுக்கு இந்த ஃபங்கஸ் பரவக்கூடிய தன்மை கூடுதலாக இருக்கிறது. அவர்களுக்கு இந்த ஃபங்கஸ் வந்து ஆரம்பத்தில் மூக்கில் இருந்து கண்ணுக்கு இல்லாட்டி மூளைக்கு பரவக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதால் அவர்கள் அந்த கண் பார்வை இழக்கக்கூடிய சில வேளை அவர்களுக்கு உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய தன்மை இருக்கிறது. இது நாங்கள் மீகோமைகோசிஸ் என்று சொல்கிறது, பிளாக் ஃபங்கஸ் என்று சொல்லி, கருப்பு பூஞ்சனம் என்று சொல்லி வளமையாக இது கொரோனா காலங்களில் அதிக அளவு பேசப்பட்ட ஒரு விடயம்.
இதை தவிர சைனஸ் தவிர மூக்கில் சில ஆக்களுக்கு மூக்கு அடைப்பு தன்மைகள் இருக்கும். அதாவது இது சிலவேளை அவர்களுக்கு ஏற்படுற மூக்கில் ஏற்படுற அடிகளில் காயங்கள் ஆக்சிடென்ட்டுகளால் வரலாம். சில மூக்கில் இருக்கிற மூக்கு ரெண்டாம் பகுதி இருக்கிற சுவர், அதாவது செப்டம் என்று சொல்கிறது, அது ஒரு பக்கம் பரவி இருக்கிறதால இந்த தன்மை ஏற்படும். அந்த மூக்கு அடைப்பால் அவங்களுக்கு மூச்செடுக்க கஷ்டம், இரவேற மூச்சு கஷ்டங்கள், மூக்கடைப்பு, சிலவேளை அதிக அளவான சில பருமனான ஆட்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லி, அதாவது மூச்சு இரவேற திணுக்கிட்டு எழும்புற தன்மைகளும் வரும். அப்படியான ஆட்களுக்கு அந்த மூக்கில் இருக்க சுவரை நாங்கள் நிமித்தி சர்ஜரிகள் செய்ய வேண்டி வரும். அதை விட சில ஆட்களுக்கு மூக்கில் சவ்வு வளர்கிற தன்மை, அதாவது பாலிப்போசிஸ் என்று சொல்கிற பாலிப்ஸ் என்று சொல்லுவாங்க, அது வளர்கிற தன்மை இருக்குது. அது சிலவேளை அது நாங்கள் சொல்கிற அலர்ஜிக் ஃபங்கல் சைனசைட்டிஸ் என்று சொல்லி சில ஆட்களுக்கு இயற்கையாக ஒரு ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸுக்கு அலர்ஜி தன்மையால் இப்படி வாரது. சில ஆட்களுக்கு இது வளர்ந்து மூக்கை முற்றுமுழுதாக அடைத்துவிடும், அவர்களுக்கு மூச்செடுக்க முடியாமல் இருக்கும். இவர்களுக்கு நாங்கள் சர்ஜரி சிகிச்சை செய்து, அதாவது ஃபேஸ் சென்டர் சர்ஜரி செய்து அதை நான் கிளியர் பண்ணி அதுக்கு பிறகு அவர்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில மருந்து ஸ்ப்ரேகளை பாவிக்கிறாங்க. அதை விட சில ஆட்களுக்கு கட்டிகள் வரலாம், அதாவது கேன்சர் என்று சொல்கிற சில வருத்தங்கள் வரலாம். அது வளமையாக சில அதிகமாக தச்சு தொழில் செய்கிற ஆட்களுக்கு, டஸ்ட்டில் வேலை செய்கிற ஆட்களுக்கு, ஸ்மோக்கிங் பழக்கமுள்ள ஆட்களுக்கு இது வரலாம். அது சில வேளை அதால் அதை மூக்கை அண்டியுள்ள இதுகளுக்கு பரவுறதால அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரலாம். இதில் நீங்கள் இந்த கருப்பு பூஞ்சிரம் என்கின்ற விஷயத்தை சொல்லியிருந்தீர்கள் டாக்டர், அது கொரோனா காலத்திலே மட்டும்தான் இருந்ததா அல்லது அந்த காலத்திலே அதிகம் பேசப்பட்டதா? இப்பொழுதும் அது இருக்கிறதா? அதுக்கு முதலும் இருந்தது, அதிக அளவு பேசப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அதுக்கு முதலும் நாங்கள் இடைக்கிடைக்க அதை சந்திக்கிறோம் இப்படியான வருத்தமுள்ள பேஷண்ட்ஸை. ஆனால் கொரோனா காலத்தில் அதிக அளவு ஸ்டீராய்டுன்னு சொல்கிறது, ஸ்டீராய்டை கொரோனாக்கா வேண்டி பாவிச்சவங்க வேண்டிய அளவு அதிக அளவு பாவிக்கக்குள்ள அவங்களோட இம்யூனிட்டி குறைஞ்சி விடுது. இம்யூனிட்டி குறைஞ்ச உடனே அவங்களுக்கு இந்த ஃபங்கஸ் பலமையாக உடம்பில் எல்லாருக்கும் என்வாயன்மெண்ட்டில் இருக்குது. அப்போ அது இன்வேசிவாக போயிடும், உள்ளுக்கு பரவ துவங்கிடும். அதுதான் நடந்தது. கொரோனா காலத்தில் இது அதிக அளவு பரவியதால் பெரிய பிரச்சனையாக பேசப்படப்பட்டது. அது தற்போதும் இருக்குது. எங்கள் வார்டு, எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்பயும் 2-3 பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்ன அறிகுறிகள், என்ன காரணம்? காரணம் இது அவங்களோட உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதால வாரது. அதாவது உடம்பில் இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஃபங்கஸ் எல்லாருக்கும் இருக்கும். அது உள் பரவி அதில் இருக்கிற கலங்களை அழிக்கிறதால இது வாரது. அது வளமையாக டயபெட்டிக் படுமோசமாக அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு தாங்கள் மருந்துகள் ஒழுங்காக எடுக்கிறதில்ல, டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் என்று சொல்லி அவங்க. மற்றது அந்த இம்யூன் டிரான்ஸ்பிளான்ட் செய்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்தாக்கள் வளமையாக ஸ்டீராய்ட்ஸ் டேப்லெட்ஸ் எடுக்கிறது ஏன்னா அந்த டிஷ்யூ ரிஜெக்ஷனை தடுக்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கும் இந்த தன்மை இருக்கும். அதாவது அவங்களுக்கு அப்படியான இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஆட்களுக்கு இது உடம்புக்குள்ளே பரவி ஆரம்பத்தில் மூக்கில் இந்த சைனஸில் பரவி அதை தொடர்ந்து சைனஸுக்கும் இந்த முக்கியமான கண் மூளை அதுகளுக்கும் இடையில் சின்ன சின்ன பேரியர் தான் இருக்குது. அதுக்குள்ளால் பரவி இவங்களுக்கு ரைனோசெரிப்ரல் மியூகோமைகோசிஸ் என்று சொல்கிறது. இது அதிகமாக சில ஆட்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தும். சில ஆட்களுக்கு அதிகமான ஆட்களுக்கு கண் பார்வை இழக்கப்படுகிறது. சில வேளை நாங்கள் கண்ணை அகற்ற வேண்டி வரும். இப்படியான தன்மை ஒன்று இருக்கிறது. அதாவது இப்படியான சிறு அறிகுறிகள் இருக்கக்குள்ள ஆரம்பத்திலேயே அவர்கள் எங்களை ஒரு டாக்டரை சந்தித்து உரிய ஆலோசனையை பெற வேண்டும். அது இல்லாவிட்டால் இது பரவின பிறகு என்றால் இதை கட்டுப்படுத்துவது சரியான கஷ்டம். உங்களால் முடிந்தால் எனக்கு அந்த அழகான மனிதனை மீட்டுக் கொடுங்கள். நம் அன்புக்குரியவர்கள் அழாத நாட்டிற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. அதே போல டாக்டர் சிலருக்கு மூக்கிலிருந்து ரத்தம்
வந்து வரும் அவர்களுக்கு. இதை பற்றியும் நீங்கள் ரத்தம் பாரது வளமையாக சிறு பிள்ளைகளுக்கு ரத்தம் பாரது தடுமல் காய்ச்சல் வந்தால் அவங்களுக்கு ரத்தம் பெறும். அது வளமையான ஒரு செயற்பாடு. அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கொள்வதில்லை. அவர்களுக்கு நாங்கள் ஐஸ் வைத்து தற்காப்பு முயற்சிகளை செய்ய சொல்லுவோம். அது தானாக நின்றுவிடும். சிலாக்களுக்கு தொடர்ந்து வரும். சில இரத்த குழாய்கள் வெடித்து இது வரலாம். அதிகமாக ப்ரெஷர் இருக்கிறார்களுக்கு, ஹைப்பர் டென்ஷன், குருதி அமுக்கம் இருக்கிறார்களுக்கு இது வரும். அவங்களுக்கு இந்த இரத்த குழாய்கள் வெடிக்கிறதால அது இரத்தம் பாயும். சில வேளை அவர்களுக்கு வயசால் சில வேளை அந்த இரத்த குழாய்கள் சுருங்குற தன்மை இல்லாமல் போய்விடும். அதன்படியால் அவர்கள் அதிக அளவு இரத்தம் போகும். இது சாதாரணமாக பிரச்சனை. அதை நாங்கள் கேமரா விட்டு சில வேளை நாங்கள் அந்த இதுகளை எலக்ட்ரிக் இதால் டயத்தமியால் சுட்டு விடுறோம். நாங்கள் சில ஆக்களுக்கு கேன்சர் அதுகள் இருக்கிற ஆக்களுக்கு, அதாவது கேன்சர் நோய் இருக்கிற ஆக்களுக்கும் ரத்தம் போகக்கூடிய தன்மை இருக்கும். அவர்களுக்கு ரத்தம் போகிற தன்மை அவர்களுக்கு அதிகமாக சளியோடு சேர்ந்த மாதிரி ரத்தம் போகும், தனி ரத்தம் இல்லாமல். தனி ரத்தம் போகிற நேரம் அதிகமாக இரத்த குழாய் வெடிக்கிறதால வர்றது, அதனால் ஏற்படுகின்றது. இந்த மூக்குகளிலே ஏதாவது அடைப்புகள் பிரச்சனைகள் ஏற்படும் போது சாதாரணமாக இந்த ஸ்ப்ரே அதை பாவிக்கிறார் டாக்டர். சிலர் வைத்தியர்கள் பரிந்துரை செய்த காலங்களுக்கு பிறகாகவும் அந்த ப்ரெஸ்கிரிப்ஷனை கொண்டு அவர்களை வாங்கி தொடர்ச்சியாக அதை பாவிக்கிறார்கள். எனவே இப்படியான ஸ்ப்ரேயை தொடர்ந்து பாவிப்பது ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா? இது ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு. என்னென்று சொன்னால் ஸ்ப்ரேகளில் 2-3 வகையான ஸ்ப்ரேகள் இருக்கிறது. ஒன்று டீகன்ஜஷன் ஸ்ப்ரே என்று சொல்கிறது. அதாவது அது நாங்கள் வழமையாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அதாவது ஒரு 7 தொடக்கம் 10 நாட்களுக்கு மட்டும்தான் பாவிக்க சொல்லி கொடுக்குறோம். நாங்கள் ஆரம்பத்தில் இது மூக்குட காற்றோட்டத்தை கூட்டி அவர்களுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதை பாவிக்கக்குள்ள அவர்களுக்குரிய உணர்ச்சி மிக இலகுவாக இருக்கும். அவர்கள் மூக்கு இலவாக இருக்கிறார், அவர்கள் தொடர்ந்து அதை பாவிக்க தொடங்குகிறார்கள். இதால் அவர்களுக்கு ஒரு வருத்தம் பெறும். அதை சொல்லுது ரைனைட்டிஸ் மெடிகாமெண்டோஸான்னு சொல்லி. இது நாங்கள் அதிகமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, டிகோன், நெசிவியோன்னு சொல்லி பலதரப்பட்ட பொருட்கள் கடைகள் விற்கிறாங்க. அது மூக்கில் தொடர்ந்து பாவிக்கிறதால அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு தன்மை ரைனைட்டிஸ், அவரோட மூக்குல ஒரு அலர்ச்சி தன்மை வரும். அதால் வேறு பக்க விளைவுகள் வரும். அதன்படியால் நாங்கள் இப்படியான மூக்கு ஸ்ப்ரேகளை ஒரு குறிப்பிட்ட ட்ராப்ஸையும் ஒரு குறிப்பிட்ட 7 தொடக்கம் 10 நாளுக்கு மேல் பாவிக்க வேண்டாம் என்று சொல்கிறது. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பாவிக்க வேண்டாம் என்று நாங்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை விட மற்ற அலர்ஜிக்கு பாவிக்கிற ஸ்டீராய்ட் ஸ்ப்ரே, அதாவது ஸ்டீராய்ட்ஸ் என்று சொல்கிற ஸ்ப்ரே அது குறிப்பிட்ட காலங்கள் 3 தொடக்கம் 6 மாதங்கள் பாவிக்கலாம். ஆனால் சில ஆட்களுக்கு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலே அது தொடர்ந்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. நாங்கள் மூக்கில் சவ்வு இருக்கிறார்களுக்கு, அதாவது பாலிப்ஸ் இருக்கிறார்களுக்கு அது லாங் டேர்மாக கொடுக்குறோம். நாங்கள் ஆப்ரேஷன் செய்த பிறகு, சர்ஜரி செய்த பிறகு அவர்களுக்கு இந்த ஸ்ப்ரேயை தொடர்ந்து பாவிக்க சொல்கிறோம். ஏனென்றால் மூக்கில் இருக்கிற சவ்வு சில வேளை திருப்பியும் வளரக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. அதை நிறுத்துறதுக்காக வேண்டி நாங்கள் தொடர்ந்து அந்த ஸ்ப்ரேயை தொடர்ந்து பாவிக்க சொல்கிறோம். நாங்கள் அதால் பெரிய பக்க விளைவு இல்லை. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீர்கள், சில இடங்களில் இந்த சீசனல் ஒரு காலத்துக்கு, ஒரு பருவ காலத்துக்கு வெளிநாடுகளில் இந்த பூக்கள் பூக்கின்ற கால பகுதிகளுக்கெல்லாம் தொடர்ச்சியாக அவர்களுக்கு இந்த ஒவ்வாமைகள் ஏற்படும் என்று சொல்லியிருந்தீர்கள். இது சிலருக்கு தொடர்ச்சியாக ஏற்படும் டாக்டர். எனவே இப்படியானவர்கள் ஏதாவது ஊசிகளை அல்லது அவர்களுக்கு அதை தடுப்பதற்கு முன்கூட்டிய நடவடிக்கைகளாக ஏதாவது சிகிச்சைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டால் அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடியதாக இருக்குமா அவர்களுக்கு? இந்த அலர்ஜிக் டேப்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வழமையாக பாவிக்கிற டேப்லெட்ஸ்கள் இருக்கிறது, ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் என்று சொல்கிறது. இந்த ஆன்டிஹிஸ்டமைன்ஸை நாங்கள் கொடுக்கலாம். அவர்கள் இந்த சீசனல் காலத்தில் அதை கொடுக்கலாம். அதை நாங்கள் அந்தந்த வர காலங்களுக்கு அவங்க பாவிக்கணும். அதோட அந்த மூக்குக்கு ஸ்ப்ரேயையும் பாவிக்கலாம். அதாவது மூக்குக்கு ஸ்ப்ரே என்று சொன்னால் அந்த ஸ்டீராய்ட் ஸ்ப்ரே என்று சொன்னது அதையெல்லாம் தொடர்ந்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட அவர்களுக்கு சில வேளை அலர்ஜி தன்மை அனஃபிலாக்சிஸ் என்று சொல்கிற சில ஆட்கள் ஷாக்குக்கு போயிடுவாங்க.
அவங்க வந்து அப்படியான தன்மை உள்ளாக்கள் அவங்க அட்ரினலின் என்று சொல்கிறது பெண் என்று சொல்லி தாங்களே ஊசி எடுக்கக்கூடிய பெண் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தன்மை வர நேரங்கள் தாங்களே அது உடம்பில் ஏற்றிக்கொள்வார்கள். அது எபிபென் என்று சொல்கிறது. அது தந்த தன்மை இலங்கையில் அதிகம் குறைவு. அது வெளிநாடுகளில் வளமையாக பாவிக்கப்படுற ஒரு விஷயம். அதே போல் ஆரம்பத்தில் நான் இந்த காது தொடர்பாக பேசுகின்ற பொழுதும் இந்த காதுகளிலே அதிகமான தோடுகளை குத்துவதால் வருகின்ற விளைவுகளை பற்றி பேசியிருந்தோம் டாக்டர். அதே போல் இன்னொரு பழக்கம் இருக்கிறது, இந்த மூக்குத்திகளை வந்து அணிந்து கொள்வது. ஆனால் சிலரை பார்த்திருக்கிறேன், அதனால் ஏதாவது ஒரு கிருமி தொற்று ஏற்பட்டு வீக்கங்கள் அதிலிருந்து நீர் வடிகின்ற பொழுதும் அதை அசண்டையாக வந்து விட்டு இருப்பார்கள். இது எவ்வாறான ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் டாக்டர்? அதில் எவ்வாறான கவனங்களை செலுத்த வேண்டும்? மூக்குத்தியும் அதே காது மாதிரி தான். மூக்குத்தி மூக்குட தன்மை ஷேப்பை வச்சிருக்கிறது அந்த கார்ட்லேஜ் என்று சொல்கிற சவ்வு. அந்த சவ்வுக்கு இரத்த ஓட்டம் வந்து வெளிப்பக்கத்திலிருந்து போகிறபடியாக மூக்குத்தி குத்துற நேரங்களில் சரியான அளவு ப்ரிகாஷன்ஸ் எடுக்காட்டி இப்படி இன்ஃபெக்ஷன் வரும். சில ஆக்களுக்கு அது குத்துறதால ஒரு கீலாய்டு என்று சொல்கிறேன், அவங்களோட உடம்புல இருக்கிற தன்மை, தோலில் இருக்கிற தன்மை, ஒரு வளர்ச்சி சின்ன கட்டி மாதிரி வளர்கிற தன்மைன்னு இருக்குது. அதாவது கீலாய்டுன்னு சொல்லி அது ஒரு காதுலேயும் அதே மாதிரி வளரும். அவங்களுக்கு நாங்கள் ஒரு காயங்கள் ஏற்பட்டால் உடம்பில் அவங்களுக்கு ஒரு தோல் வளர்கிற தன்மை ஒன்று இருக்கிறது. அதால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவங்களோட மூக்கில் அப்படி தன்மை வளரக்குள்ள அவங்களோட அழகு இல்லாமல் போயிடும். அதாவது அவங்களோட அப்பியரன்ஸ் இல்லாமல் போயிடும். அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். நாங்கள் அதை வெட்டி எடுத்து விட்டு சில இன்ஜெக்ஷன்ஸ் தொடர்ந்து கொடுக்குறோம். நாங்கள் இதுகள் கவனமாக இருக்கணும். இது ரெண்டால் இது மூக்குத்தி குத்தக்குள்ளே அதிக அளவு ப்ரிகாஷன் எடுத்து செய்ய வேண்டியிருக்கும். அதே போல் மூக்கில் தொடர்பான பிரச்சனைகள் ஒன்று இந்த வாசனைகளை நுகர்வது தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். அது சில நேரங்களிலே தடிமன் இருக்கின்ற பொழுது அப்படியான நேரங்களே இருக்கும். சிலருக்கு அது வந்து நீண்ட காலமான பிரச்சனையாக திடீரென்று அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் டாக்டர்? வாசனை வந்து இப்போ காரணம் வந்து 2 காரணத்துக்காண்டி வரும். இப்போ வாசனை வந்து மூக்கில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இந்த வாசனைக்குரிய கலங்கள் இருக்கிற ரிசெப்டர்ஸ் என்று சொல்கிறது. அந்த பகுதிக்கு இந்த வாசனை பார்ட்டிகல்ஸ் வந்து போகாட்டி அவங்களுக்கு இந்த வாசனை இல்லாமல், அதாவது ஒரு திடீரென்று உங்களுக்கு தடுமல் வந்தால் உங்களுடைய வாசனை அதுகள் குறையும். சில ஆட்களுக்கு தொடர்ந்து இந்த தடுமல் தன்மைகள் இந்த சவ்வுகள் வளர்ந்து அந்த பகுதியை அடைக்கிறதால அவங்களுக்கு வாசனை குறைய சான்ஸ் இருக்கிறது. சில ஆட்களுக்கு அதிகமாக இப்போ ஆக்சிடெண்ட் அதில் அது இப்போ நீங்கள் அந்த வாசனை நரம்பு வந்து மூக்குட மேல் பகுதியிலிருந்து மூளைக்கு சின்ன எலும்புக்குள்ளால் சின்ன சின்ன நரம்புகள் போகின்றது. அது கிரிப்ரிஃபார்ம் பிளேட்ஸ் என்று சொல்கிறது. அதுக்குள்ளால் சின்ன சின்ன மைத்துளையான நரம்புகள் போகிறது. ஈவன் நாங்கள் உங்களை தள்ளிவிட்டால் நீங்கள் விளக்குள்ள இந்த நரம்புகள் அறந்து போகக்கூடிய தன்மை இருக்கிறது. அதால் சில வேளை அவர்கள் இந்த வாசனை இழக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இவர்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் சில வேளை இந்த ஸ்டீராய்டு தெரப்பி கொடுக்கறதால சில வேளை ஒரு அளவு பழைய நிலை கொன்றக்கூடியதாக இருக்கும். அதாவது பெரிய ஆக்சிடெண்ட், அது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அவர்கள் முற்று முழுதாக வாசனை இழந்து விடுவார்கள். இது ஒரு சாதாரண பிரச்சனை. ஏனென்றால் சாதாரணமாக ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் வந்து இலங்கையில் பெரிய அளவில் இருக்கிறதால வாசனை இல்லாத பல பேர் உயிர் வாழ்கிறாங்க. ஏனென்றால் எங்களுக்கு வாசனை வெளிநாடுகள் மாதிரி கேஸ் சிஸ்டம் இல்லாதபடியாக நாங்கள் அவ்வளவு பயப்பட தேவையில்லை. ஆனால் வாசனை இல்லாட்டி அவர்களுக்கு ருசி தன்மைகள் இல்லாத தன்மைகள் ஏற்படும். அதால் அவர்கள் இயற்கையாக எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும். சரி, இந்த காது மூக்கு என்பதை தாண்டி இன்னொரு இதுதான் தொண்டை என்று சொல்லி முதல் நாங்கள் பேசிய 2ஐ விட அதிகமான நோய்கள், அதிலும் குறிப்பாக புற்றுநோய் ஏற்படுகின்ற அதிகமாக காணப்படுகின்ற விடமாக காணப்படுது. இப்பொழுது இந்த தொண்டை தொடர்பான பொதுவான நோய் நிலைமைகள் என்னவாக இருக்கிறது டாக்டர்? தொண்டையில் வளமையாக டான்சில்ஸ் என்று சொல்லி இருக்கிறது. அதில் வந்து வளமையான பிரச்சனை வந்து அது புற்றுநோய் என்று இல்லை, டான்சிலைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வாரது. சில ஆட்களுக்கு அடிக்கடி தொண்டை நோய் காய்ச்சல் வரும். அது அவர்கள் வேலைக்கு போயிடாமல் ஸ்கூலுக்கு போயிடாமல் சில பிள்ளைகளுக்கு அந்த தொண்டை பூ வீங்கி சில வேளை அவங்களுக்கு சாதாரணமாக சாப்பிட இல்லாமல் வரதால் அதை தொடர்ந்து சில ஆட்களுக்கு சலம் வைக்கிறது, பெரிடான்சில் அப்சஸ்ண்டு. இது அடிக்கடி வரதால் அவர்களுக்கு நாங்கள் அப்படி அதிகமாக ஒரு தரம் 2 தரம் வரக்குள்ளே நாங்கள் பெருசாக ஆன்டிபயோட்டிக் கொடுத்து மருந்துகளை கொடுத்து சுகப்படுத்தி விடுவோம்.
தொடர்ந்து வந்தால் சில விட நாங்கள் அந்த தொண்டைப்பூவை சத்திர சிகிச்சை மூலம் எடுத்து விடுவோம். சின்ன பிள்ளைகளுக்கு இதோட ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. டொன்சிலோட அடினாய்டுன்ற ஒரு சின்ன ஒரு சாமான் இருக்கிறது. இது தொண்டைப்பூ மாதிரி நிணநீர் கிழங்குகளால் வந்தது. மூக்கடை பின்பக்கத்தில் இருக்கிறது. தொண்டைப்பூவோடு சேர்ந்து வரதால் அவர்களுக்கு மூக்கடைப்பு, அடிக்கடி தடுமல் தன்மைகள், இரவையில் மூச்சு கஷ்டங்கள் இருக்கும். அந்த தன்மைகளையும் நாங்கள் தொண்டைப்பூவையும் அந்த அடினாய்டையும் சேர்த்து சத்திர சிகிச்சை மூலம் எடுத்து விடுறோம். நாங்கள் இதை விட வழமையாக அந்த ஸ்மோக்கிங், சிகரெட் பிடிக்கிறார்கள், புகை பிடிக்கிற பழக்கம் உள்ளாக்கள், மற்றது வெத்திலை பாவிக்கிறார்கள், கூட ட்ரிங்க்ஸ் எடுக்கிறார்களுக்கு கேன்சர் வரக்கூடிய தன்மை அதிகம் இருக்கிறது. அதாவது தொண்டை, வாய் பகுதிகளில் இந்த தன்மை இருக்கிறது. ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஒரு சின்ன கட்டி மாதிரி வரும். அதை அவர்கள் கவனிக்காதபடியால் அது பரவி சில வேளை மற்ற இடங்களுக்கு பரவும். மற்றது அது சாப்பிட இல்லாமல் வாய் துறக்க இல்லாமல் பிரச்சனையாக இருக்கும். ஆனபடியால் சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டால் அவர்கள் வைத்திய உதவியை நாடி அதை நாங்கள் ஒரு சின்ன துண்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் அதை நாங்கள் அதை முழுக்க எடுத்து விட்டால், ஆப்ரேஷன் செய்து அகற்றிவிட்டால் அவர்கள் சாதாரண உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்கிறது. அவர்கள் அதிக காலம் தாழ்த்தி வந்தால் அது மற்ற இடங்களுக்கு பரவினால் சில வேளை சத்திர சிகிச்சை எடுப்பது கடினம். டான்சில்ஸை பற்றி பேசியிருந்தீர்கள் டாக்டர். கட்டாயம் தொடர்ச்சியாக டான்சில்ஸ் ஏற்படுகின்ற பொழுது அது சத்திர சிகிச்சை மூலம் அதை அகற்ற வேண்டிய தேவை இருக்கிறதா, அல்லது மருந்துகள் மூலமாகவே நாங்கள் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம்? நாங்கள் வளமையாக ஆரம்பத்தில் மருந்துகள் தான் கொடுக்கிறது. மருந்துகள் என்று சொன்னால் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆரம்பத்தில் கொடுத்துட்டு அவங்களுக்கு அதிக மோசமாக தொண்டை நோய் இருக்கிற நேரம், அதாவது சாப்பிட இல்லாமல் காய்ச்சல், வேலைக்கு போகாமல் இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் ஒரு 7 தொடக்கம் 10 நாள் ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். அப்படி அடிக்கடி இப்படி வாராங்களுக்கு நாங்கள் ப்ரோஃபிலாக்சிஸ் என்று சொல்கிறது. சில வேளை பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்கை காலையிலேயும் இரவைக்கு மட்டும் நீண்ட காலத்துக்கு கொடுப்போம். அதே போல் டாக்டர், சிலருக்கு இந்த தீவிரமாக இருந்தாலும் டான்சில்ஸுடைய சத்திர சிகிச்சை செய்வதற்கு அவர்களுக்கு அச்சமாக இருக்குமென்னு சொன்னால் பிறகு அதால் ஏதாவது பாதிப்புகள் வருமோ, அதால் எதுவும் சைட் எஃபெக்ட் வந்துடுமோ அச்சம் இருக்கிறது. அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? டான்சில் ஒரு நிணநீர் கணுக்களால் கட்டி சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் உடம்பில் நிணநீர் தொகுதியில் நிணநீர் கணுக்கள் உடம்பில் ஏராளமான அளவு இருக்கிறது. டான்சில் பழைய காலத்தில் டான்சிலை எடுப்பது அதிகமாக ஆபத்தாக கருதப்பட்டது. ஆனால் அப்படி இல்லை. உடம்பில் வேண்டிய அளவு நிணநீர் தொகுதி இருக்கிறதால நாங்கள் டான்சிலை அகற்றுறதால ஒரு பக்க விளைவும் இல்லை. ஆனால் டான்சிலை அகற்றும் போது அந்த சத்திர சிகிச்சையின் பின் அவர்கள் அதிக அளவு உணவு உட்கொள்ள வேண்டும், நீர் ஆகாரங்கள் பருக வேண்டும். இல்லாட்டி அந்த ஆப்ரேஷன் செய்த இடங்கள், சத்திர சிகிச்சை இடத்தில் இன்ஃபெக்ஷன் வந்தால் அவர்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும். இது சில வேளை அவர்கள் உயிருக்கு ஆபத்தாக பெறக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆனபடியால் அந்த பயம் இருக்கிறதை தவிர டான்சிலை எடுப்பதால் ஒரு பக்க விளைவுகளும் இல்லை. அதே போல் இன்று நாங்கள் எல்லா வைத்தியர்களும் எங்களோடு சொல்கின்ற ஒரு விஷயம், சத்திர சிகிச்சை என்ற ஒரு வார்த்தையை கேட்கின்ற பொழுது நிறைய பேருக்கு பயம் வந்துவிடும் என்று சொல்லி, அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும். எனவே இப்பொழுது நிறைய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த டான்சில்ஸுக்குரிய இந்த சத்திர சிகிச்சை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது டாக்டர்? அதாவது பலதரப்பட்ட விதமாக செய்யப்படுது. ஆரம்பத்தில் நாங்கள் டான்சில் நாங்கள் இந்த கிலட்டைன் டான்சில் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் இது அனஸ்தீசியா இல்லாமலே செய்யப்பட்டது. அது லோக்கல் அனஸ்தீசியாவில் அதை செய்யப்பட்டது. அது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு இருந்தது. தற்போது நாங்கள் டான்சிலை பல வகையாக செய்கிறோம். ஒன்று கோல்ட் ஸ்டீல் டெக்னிக் என்றது, அதாவது சாதாரண சத்திர சிகிச்சை வகை. அதை சத்திர செய்து வெளியில் ஆற்றி விடுவோம். சில வேளை காப்லேஷன் என்று சொல்லி அது இன்னொன்று இருக்கிறது. அதுதான் பலமையாக இப்போது பாதிக்கப்படுகிறது. அது கரண்ட்டில் பிடிக்கிற மாதிரி காப்லேஷன் சொல்லி சேலைன் தொகுதியால், சேலைன் நீரோட்டத்தால் நாங்கள் அதை வெட்டுறோம். நாங்கள் அப்பொழுது அதிக அளவு டெம்பரேச்சர் இல்லாமல், நாங்கள் இரத்த ஓட்டம் இல்லாமல் டான்சிலை வெட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு ஆப்ரேஷனுக்கு பிறகு ஏற்படுற நோவும் குறைவு. இதால்
அதை விட சில ஆக்கள் வந்து டயத்தமி என்று சொல்கிறது பைப்போலர் டயத்தமியால் செய்கிறாங்க. அப்போது இந்த ஏற்படக்கூடிய நோய் சத்திரஜ பிறகு வர நோய் வந்து கூடுதலாக இருக்கும். இப்படி பலதரப்பட்ட லேசர் பாவிக்கப்படுகின்றது. லேசர் எங்கள் நாட்டில் இல்லை. கோஆபுலேஷன் வளமையாக நாங்கள் பாவிக்கிறோம். 2010 வளமையாக நாங்கள் எல்லாரும் பாவிக்கிற ஒரு சாதாரண உபகரணம். அதால் செய்யக்குள்ள பக்க விளைவுகள் சரியான குறைவு. அதே போல் தொண்டையில் ஏற்படுகின்ற புற்றுநோய்கள் பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம் டாக்டர். தொண்டையிலே எவ்வாறான அறிகுறிகள் அல்லது எவ்வாறான அறிகுறிகள் எங்களுக்கு தென்படும் போது நாங்கள் அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அதாவது எங்களுக்கு சாதாரணமாக என்று சொல்லி நாங்கள் நினைத்து இருக்கிற என்ன விஷயம் அது பாரதூரமான ஒரு பிரச்சனையை தோற்றுவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தொண்டையில் வளமையாக ஏற்படக்கூடியது சில ஆட்களுக்கு சாப்பிடக்குள்ள அடைப்புத்தன்மைகள், நோத்தன்மைகள், அவர்களுக்கு ஏதாவது தொண்டைக்குள்ளே இருக்கிற தன்மை ஒரு உணர்ச்சி ஒன்று ஏற்படும். அது வளமையாக இருக்கக்குள்ள அதை ஆரம்பத்திலேயே அதை பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ தொண்டை நாங்கள் பார்க்குறதும் சரியான கஷ்டம். சில பகுதிகள் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் வாயை திறந்து. மற்ற பகுதிகளுக்கு நாங்கள் சில வேளை கேமரா விட்டு தான் பார்க்குறோம். நாங்கள் அது எண்டோஸ்கோப்ஸ் இருக்குது. அப்போ அதுகளை ஆரம்பத்திலே கண்டுபிடித்தால் அதைக்குரிய வளமையான சத்திர சிகிச்சை மூலம் அகற்றிவிட்டால் அவர்கள் சாதாரண வாழ்க்கையை தொடரலாம். அது பரவின பிறகு வந்தால் அதுக்குரிய சில வேளை நாங்கள் சத்திர சிகிச்சை செய்த பிறகு அவங்களுக்கு ரேடியோ தெரப்பி கொடுக்க வேண்டி வரும், கரண்ட் பிடிக்க வேண்டி வரும். சில ஆட்களுக்கு ஊசி மூலம் கீமோதெரப்பி கொடுக்க வேண்டி வரும். அப்போது அவர்கள் பல பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். அதே போல் யாருக்கு சிலர் வந்து சொல்லுவார்கள், ஒரு அது தவறான புரிந்துணர்வாக கூட இருக்கலாம், கத்தி அதிகமாக இந்த குரலை வந்து பயன்படுத்துபவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இப்படி செய்பவர்களுக்கு அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவார்கள். உண்மைக்குமே அது உண்மையான ஒரு கருத்தா டாக்டர்? அதாவது அதிகமாக அந்த குரலை பயன்படுத்துபவர்களுக்கு அதிகமாக இது ஏற்படுவதற்கு வாய்ப்பு? வோக்கல் கார்ட், அதாவது குரல் நான் தான் எங்களுக்கு, நீங்கள் பின் பட்டங்கள் எல்லாம் பெற்றிருப்பீங்க, அதில் வர மாதிரி ஒரு நான் தான் குரலில் இருக்கிறது, குரல் வளையில். அதிலே இருந்து தான் இந்த குரல் நாங்கள் எங்களுக்கு ஆரம்பிக்கின்றது. அது வந்து ஒரு வெரி ஃபைனான ஒரு ஸ்ட்ரக்சர். அதில் வந்து சில தன்மைகள், சில வித்தியாசங்கள் வந்தாலே குரல் மாற்றிவிடும். அதாவது எங்களுக்கு தடமல் காய்ச்சல் வந்தால் அதில் ஒரு வீக்கத்தன்மை வந்தாலே குரல் மாறிவிடும். அதே மாதிரி சில ஆட்களுக்கு சில கட்டிகள் வந்தால் குரல் மாறிவிடும். இது வளமையாக சில ஆக்கள், அதாவது கதைக்கும் போது நாங்கள் சாதாரண விதமாக கதைக்க வேணும். சில ஆக்கள் அதிகமாக நாங்கள் டீச்சர்ஸ் நொடியூல், சிங்கர்ஸ் நொடியூல்னு சொல்கிறது. இவர்கள் சில ஆக்கள் கத்தி படிப்பார்கள், கத்தி பாட்டு படிப்பார்கள். அதாவது சின்ன பிள்ளைகள் கத்தி விளையாடுவார்கள். அந்த நேரங்களில் தான் இந்த குரல் வளையில் ஒரு சின்ன தாக்கம் ஏற்படும். அதாவது 2 குரல் நான்களும் மூவ் பண்ணி தாக்கப்படுறதால அதில் சின்ன ஒரு வெளி வளர்ச்சி ஒன்று வந்து அந்த குரல் நாண ஒன்றா சேர விடாமல் போனால் அவர்கள் குரல் மாறிவிடும். இதை நாங்கள் டீச்சர்ஸ் நொடியூல், சிங்கர்ஸ் நொடியூல்ஸ் என்று சொல்கிறது. இதை நாங்கள் சத்திர சிகிச்சை மூலம் நாங்கள் அகற்றுவதில்லை. ஆரம்பத்தில் இவர்களுக்கு ஒரு ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறோம் நாங்கள். அதாவது அவர்களுக்கு ஒரு பயிற்சி, அதாவது எப்படி அவர்கள் அந்த குரலை பாவிக்க வேண்டும் என்ற ஒரு பயிற்சி கொடுத்து, அதுக்கு வேறையாக ஸ்பீச் தெரப்பிஸ்ட் என்ற ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அனுப்பி அவங்க எக்ஸசைஸ் அதுகளை செய்து அவர்கள் குரல் நாண பாவிக்கிற தன்மையை அவர்களுக்கு விளங்கப்படுத்துவோம். அதை செய்து காலப்போக்கில் அந்த குரல் நாணில் இருக்கிற அந்த வீக்கத்தன்மை குறையவில்லை என்று சொன்னால் சில விட நாங்கள் சத்திரிச்சை மூலம் அகற்றுவோம். ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் ஸ்பீச் தெரப்பி செய்து தான் இது செய்கிறோம். நாங்கள் இது ஒரு வளமையான ஒரு பிரச்சனை. வளமையாக டீச்சர் மேர் எல்லாருக்கும் இருக்குது. அதனுடைய நாங்கள் எல்லாரையும் நாங்கள் மைக்ரோஃபோனை பாவிக்க சொல்கிறோம். நாங்கள் பெரிய இடங்களில் அவங்க லெக்சர் பண்ணக்குள்ளே படிப்பிக்கக்குள்ளே நாங்கள் மைக்ரோஃபோனை பாவிக்க சொல்கிறாங்க, சத்தம் போடாமல் உயர்த்தாமல் குரல் நாணை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. அதை விட குரல் நாணில் வந்து சில கேன்சர்ஸ், ஸ்மோக், அதாவது புகைப்பிடிக்கிறார்களுக்கு அதிகமாக குரல் நாணில் கேன்சர் ஒரு காமனான ஒரு பிரச்சனை. ஆரம்பத்திலேயே அவர்கள் குரல் மாறிவிடும். நாங்கள் சொல்கிறாங்க 6வது நாள் 2 கிழமைக்கு மேலே குரல் மாற்றம் இருந்தால் குரல் நாணை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அதில் ஆரம்பத்தில் வந்து அவர்களுக்கு குரல் நாணில் கேன்சர் கண்டுபிடிக்கப்பட்டால்
அதை நாங்கள் சத்திர சிகிச்சை இல்லாட்டி ரேடியோ தெரப்பி மூலம் நாங்கள் அகற்றிவிடலாம். இல்லை என்று சொன்னால் அது பரவினால் சிலவேளை நாங்கள் குரல் பெட்டியே அகற்ற வேண்டிய ஒரு தன்மைக்கு சென்றுவிடும். அதே போல் டாக்டர், இந்த சிலர் வந்து வாயால் சுவாசிக்கின்ற ஒரு பழக்கம் வந்து இருக்கும். இரவு நேரங்களிலே தான் கூட இதை அவதானிக்கும். குறிப்பாக சிறுவர்களுக்கு இந்த பழக்கம் வந்து இருக்கிறது. இதற்குரிய காரணம் என்ன டாக்டர்? இது எவ்வாறு நாங்கள் அடையாளம் கண்டு உரிய சிகிச்சைகளை பெற்று? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த அடினாய்டுன்னு சொல்கிறது. சிறுவர்களுக்கு அடினாய்ட் வந்து இது தொண்டை நாசி மூக்கட பின்பக்கம், அதாவது மூக்கு துவாரம் ஒன்றாய் சேர்கிற இடத்துல இந்த டொன்சில் மாதிரி, தொண்டைப்பூ மாதிரி ஒரு நிணநீர் கணுக்கள் இருக்கிறது. அவை சில இன்ஃபெக்ஷன் அதுகளால் ஹைப்போட்ரோஃபி ஆகும், அதாவது பெருத்து சில வேளை அந்த இடத்தை அடைத்து விடும். அப்போது அவர்கள் வாயால் மூச்செடுப்பார்கள். அவர்களுக்கு இரவேல ஆக்சிஜன் போகிற தன்மை குறையும். அதன்படியாக அவர்களுக்கு மூச்செடுக்கலாம் வரும். அவர்கள வளர்ச்சி, முளை வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்படும். அதன்படியாக நாங்கள் அந்த பகுதியை சத்திர சிகிச்சை மூலம் அகற்றி விடுவோம். சிறு பிள்ளைகள் என்று மட்டுமில்லாமல் டாக்டர், நான் கேட்டது போல வளர்ந்தவர்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கிறது. அதுக்குரிய காரணம் என்ன? அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கிறது. அதாவது அவர்கள உடம்பில் இருக்கிற ஒரு தொய்வுத்தன்மை, நித்திரை கொள்ளக்குள்ளே உடம்பில் இருக்கிற அந்த சதைகளில் ஏற்பட்ட தொய்வுத்தன்மையால் அந்த ப்ரெஷர் மூச்சு உள்வாங்கக்குள்ளே அந்த தொகுதி அடைக்கிறதால இந்த தன்மை இருக்கிறது. அவர்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு. அதாவது இரவேல ஆக்சிஜன் அளவு குறைகிறதால அவர்கள் சிலவில் திடுக்கிட்டு எழும்புவார்கள். அவர்களது ஆக்சிஜன் அளவு வந்து வெகுவாக குறையும். அதாவது ஒரு 70% மட்டும் போகும். இதால் அவர்களுக்கு பல பக்கவிளைவுகள் ஏற்படக்கூடிய தன்மை, அதாவது ஹார்ட் அட்டாக்ஸ் வரக்கூடிய தன்மைகள், சில சுவாச தொகுதியில் ப்ரெஷர் கூடுற தன்மைகள் என்று பலதரப்பட்ட வருத்தங்கள் வரலாம். இது பல காரணங்களாக வரும். ஒன்று வந்து சில பாக்களுக்கு மூக்கில் இருக்கிற அடைப்புத்தன்மையால் வரும். அதுவிட அவர்களுக்கு ஏற்படுற அந்த தொய்வுத்தன்மையால். இதை நாங்கள் பெரிய அளவில் ஒரு வருத்தமாக பார்க்குறோம். அதை வந்து நாங்கள் எண்டோஸ்கோப் போட்டு மூக்கு தொகுதியை பரிசோதித்து அதுக்கு பிறகு இரவேல அவர்கள் நித்திரை கொள்ளக்குள்ளே நாங்கள் ஒரு டெஸ்ட் செய்யறாங்க. அது ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்கிறது. அவர்கள் நித்திரை கொள்ளக்குள்ளே அவர்களில் பலதரப்பட்ட விஷயங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை எடுக்கிறாங்க. அதாவது ஸ்லீப் ஸ்டடி ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லி அதில் அவர்களுக்கு ஆக்சிஜன் எவ்வளவு குறைகிறது, என்ன மாதிரி அவர்கள் நித்திரை கொள்கிறார்கள், அவர்கள் நித்திரை தன்மைகள், இதுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் சில ஆட்களுக்கு, அதாவது அடைப்புத்தன்மை இருந்தால் அவர்களுக்கு சத்திர செய்வோம். மற்ற ஆட்களுக்கு இந்த சிபேப் என்ற ஒரு மெஷின் இருக்கிறது. அதாவது அவர்கள் இரவில் நித்திரை கொள்ளும் போது அதை அணிந்து கொண்டு நித்திரை கொள்வார்கள். ஆரம்பத்தில் இது அணியக்குள்ள ஒரு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை இருக்கும். காலப்போக்கில் அவர்கள் அதை பழகி விடுவார்கள். அதாவது அவர்களுடைய ஆக்சிஜன் அளவை இது கூட்டி வைத்துக்கொள்ளும் இரவைகளில். இது இப்போ வர மாடர்னாக சின்ன சின்ன மெஷின்கள் இருக்கிறபடியாக அவர்கள் பயணிக்கக்குள்ளேயும் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதால் இந்த தன்மையை நாங்கள் கையாளக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் OSC அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்கிறது. இது தொடர்பாக பெரிதாக அச்சமடைய தேவையில்லை, அப்படித்தான்? இல்லை, அதாவது ஆனால் அதை கவனிக்க வேண்டும். கவனிக்காவிட்டால் அவர்களுக்கு பல பக்க விளைவுகள் ஏற்படும். இதே போல் இந்த காது, மூக்கு, தொண்டை என்பவற்றிலே தனித்தனியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தாண்டி டாக்டர், சிலர் வந்து இந்த வேர்டிகோ என்பது இந்த தலை சுற்றல் பிரச்சனைகளையும் இவற்றோடு இணைத்து சொல்வார்கள். இரண்டு இருக்கிறது, ஒன்று தலை சுற்றல், அல்லது தலை எங்களை சுற்றி இருக்கின்ற பொருட்கள் சுற்றுகின்ற அந்த நிலை என்று சொல்லி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். தலை சுற்று வேர்டிகோன்னு சொல்கிறது. தலை சுற்று வந்து பல காரணங்களாக ஏற்படுறது. ஒன்று வந்து காமனாக உட்காது பிரச்சனைகளால் வர தலை சுற்று. மற்றது சாதாரண வேறு தன்மைகளால் ஏற்படுற தலைச்சுத்து. தலைச்சுத்து வந்து வலிமையாக உட்காது பிரச்சனைகளால் ஏற்படக்குள்ள அவர்களுக்கு பலதரப்பட்ட வருத்தங்கள் இருக்குது. அதாவது பிபிபி என்று சொல்கிறது, பினைன் பெராக்சோனல் பொசிஷனல் வேர்டிகோன்னு சொல்லி அவர்களுக்கு இந்த காதில் இருக்கிற இந்த அம்பியூலா, அதாவது சில இந்த துளிகள் இருக்கிறது, கால்சியம் துளிகள், அதுகள் இடப்பெயர்ச்சியால் இந்த தன்மை வரும். அதாவது சில ஆட்களுக்கு
வைரஸ் காய்ச்சல் அல்லது சில விழாக்களுக்கு ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு சில ஆப்ரேஷனுக்கு பிறகு கட்டில் படுக்கையாக இருந்தால் இப்படியான தன்மைகள் வரலாம். அவர்கள் தங்கள் கழுத்தை ஒரு பக்கம் திரும்பி படுக்கக்குள்ள சரியான அளவு தலை சுத்து வரும். அவர்களுக்கு சில வேளை சக்தி வந்து அவர்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாத தன்மைகள் வரும். அவர்களுக்கு இது ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கும். இது ஒரு சில பயிற்சி மூலம், அதாவது எக்ஸசைஸ் மூலம் அதை நாங்கள் குணப்படுத்தலாம். இதை தவிர வேறு உட்காதில் ப்ரெஷர் கூடுறது, அதாவது மெனியஸ் டிசீஸ்ன்னு சொல்லி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு காதில் ஒரு இரைச்சல் தன்மை இருக்கும். அதாவது கால் கேறுதிறன் குறையும், இரைச்சல் தன்மை இருக்கும், அதோட தலைச்சுத்து வரும். அதை நாங்கள் இந்த 3 விஷயங்களும் இருந்தால் அதை மெனியஸ் டிசீஸ் என்று செய்யறாங்க. நாங்களுக்குரிய பரிசோதனை செய்து கண்டுபிடிக்கிறாங்க. அவர்களுக்கு சில மருந்துகளை அவர்கள் தொடர்ந்து பாவிக்க வேண்டும். அதாவது அவர்கள் உப்பு சாப்பிடுவதை குறைக்க வேண்டும். அதை விட சில நீரை ஓட்டத்தை குறைக்கிறதுக்கு உரிய சில HCT என்று சொல்கிற டேப்லெட்ஸை பாவிக்க வேண்டும். அதை விட பீட்டா ஹைஸ்டின் என்ற ஒரு மருந்து இருக்கிறது, அதை தொடர்ந்து அவர்கள் பாவிக்கக்குள்ள கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளலாம். இதை விட சில ஆட்களுக்கு வைரஸ் தாக்கங்களுக்கு பிறகு தலை சுத்து பெறும். அதாவது நாங்கள் அதிக அளவு சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டு வைரஸ் தாக்கம் வந்தால் சில ஆட்களுக்கு அதுக்கு பிறகு தலை சுத்து வரும். இது நரம்பில் ஏற்படுற தாக்கத்தால் வர்றது. இதை சொல்கிற வெஸ்டிபுலர் நியூரோனைட்டிஸ், வெஸ்டிபுலர் பதி என்று சொல்கிறது. அது அவர்களுக்கு காதில் வேறொரு தன்மையும் இருக்காது, தனியாக தலை சுத்து மட்டும்தான் இருக்கும். இது தானாக நின்றுவிடும். அதுக்குரிய குறைப்பதற்கு சில மருந்துகளை நாங்கள் கொடுப்போம். அது காலப்போக்கில் 2-3 கிழமை பிறகு சாதாரண குறைந்துவிடும். ஆனால் இந்த மெனியஸ் டிசீஸ் என்று சொல்கிறது தொடர்ந்து இருக்கும். அவங்களுக்கு அதை கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளணும். இந்த காதிலே இம்பேலன்ஸ் என்று சொல்லுவார்கள், ஒரு சமநிலையற்ற தன்மையும் இதன் மூலமாக தான் தோற்றுவிக்கப்படுகிறது. இது தன்மைகளால் வருது. இதை விட அவர்களுக்கு சில ஆட்களுக்கு தலையடியோட தலை சுத்து வரும். அதாவது வெஸ்டிபுலர் மிக்ரேன் என்று சொல்கிறது. அது தலையிடியோட தலை சுத்து வரும். சில ஆட்களுக்கு கழுத்து எலும்புகள் சேர்றதால cervical spondylosis என்று சொல்கிறது. அப்போ கழுத்து திருப்பக்குள்ள அவர்களுக்கு தலை சுத்து வரும். இப்படி கரத்திரட்ட இதை விட காதில் ஏற்படுற நோய்களாலேயும் தலை சுத்து வரும். அதாவது காதில் பழமையாக காதில் சுற்றி ஒரு எலும்பு தொகுதி இருக்கிறது நடுக்கும் காதில், அதுகளில் சில தாக்கங்கள் வந்தால் அவர்களுக்கு அதெல்லாம் தலை சுத்து வரும். அதே போல் டாக்டர், இந்த ஒரு விஷயம் இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன், ஒரு சில விஷயங்கள் தொடர்பாக எங்களுடைய மக்களிடம் சில தவறான புரிந்துணர்வுகள், மிஸ்கன்செப்ஷன் ஒன்று இருக்கும். இது இதனால் தான் அல்லது இதுக்குத்தான் என்று சொல்லி இருக்கும். இந்த காது மூக்கு தொண்டை தொடர்பாக அப்படி மக்களிடம் ஏதாவது தவறான புரிந்துணர்வுகள் இருக்கிறதா? சிகிச்சைகளுக்கு வராமல் அவர்களை தடுக்கின்ற விஷயங்கள் என்று சொல்லி அப்படி ஏதாவது இருக்கிறதா? அதிகமாக இந்த சத்திர சிகிச்சைக்கு இருக்கிற பயம்தான் அதிகமான ஆட்களுக்கு காரணம். அதாவது காதில் இப்போ காதால் தண்ணி சலங் என்றால் அதை அவர்கள் காட்டி ஆப்ரேஷன் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு சொல்லுவோம், இதை ஆப்ரேஷன் செய்து கொள்ளுங்கள், இல்லாட்டி பிற்காலத்தில் பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லி. வளமையாக காதில் கேள்திறன் வயது போக்குள்ளே குறைந்து கொண்டு போகும். அதே நேரம் இவர்களுக்கு இப்படியான நோய் இருக்கிறதா கேள்திறன் அதிக ஏழியாகவே குறைஞ்சிடும். அப்படியே தடுப்பதற்கு நாங்கள் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டி வரும். இதை சின்ன வயதிலே செய்து கொண்டாங்கன்றால் நல்லது. அதாவது வயது போன பிறகு நாங்கள் சத்திர சிகிச்சையை நாங்கள் அதிக அளவு விரும்புவதில்லை. ஏனென்றால் ஒரு சில சத்திர சிகிச்சைகள் மயக்க மருந்து கொடுத்து தான் செய்ய வேண்டியிருக்கும். அதால் பல பக்க விளைவுகள் வரும். அதை தடுப்பதற்காக வேண்டி சிறு வயதிலே இதுகளை செய்து கொண்டால் நல்லது. அதே போல் இந்த உள்நாக்கு என்று சொல்லி ஒன்று இருக்கிறது தானே டாக்டர்? சிலருக்கு அதிலே சவ்வுகள் போல வளர்வதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா? அதை பற்றியும். உள்நாக்கில் அது வளமையாக வீங்குற தன்மையெல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் அலர்ஜிக் சாப்பாடுகள் இதுகள் சாப்பிட்டு சில ஆக்கள் அதிகளவு தொண்டையை காயப்படுத்துறதால, கிளியரிங் செய்கிறதால உள்நாக்கு வீங்குற தன்மை கோவனாக வரும். சில ஆக்களுக்கு உள்நாக்கையோட சேர்ந்த பகுதிகளில் கேன்சர் வார தன்மை இருக்குது, கட்டிகள் வார தன்மைகள் இருக்கிறது. அது வளமையாக வெத்திலை பாவிப்பவர்களுக்கு, புகைப்பிடிப்பவர்களுக்கு வரும். அது ஒரு சின்ன ஒரு தன்மையாக இருக்கும். அதை ஆரம்பத்திலே கண்டுபிடித்து விடலாம். ஏனென்றால் உள்நாக்கில் சின்ன ஒரு வித்தியாசம் வந்தாலும் உங்களுக்கு உடம்புக்கு அதை உணரக்கூடிய தன்மை இருக்கிறது. அதுபடியால் அவர்கள் ஆரம்பத்திலே அதை காட்டி உரிய மருந்துகளை செய்து கொள்ள வேண்டும்.
இந்த காது மூக்கு தொண்டை தொடர்பாக இலங்கையினுடைய வைத்தியசாலைகளிலே எல்லா வைத்தியசாலைகளும் அதுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட பிரிவுகள் இருக்கிறதா டாக்டர்? அந்த சிகிச்சை முறைகள் தொடர்பாக எங்களுடைய நாட்டினுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? எங்கள் நாட்டில் அதிகமாக எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்லையும், அதாவது நாங்கள் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் என்று சொல்கிற இடங்கள்லையும், மற்றது டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில், மற்றது கிரேட் ஏ பேஸ் ஹாஸ்பிட்டலில் அதிகமாக எல்லாரும் இடங்கள்லையும் இஎன்டி சர்ஜன் இருக்கிறார்கள். அந்த இடங்களில் அதிகமான இடங்களில் நாங்கள் எல்லா வசதிகளும் இருக்கிறது. சில இடங்களை தவிர அதிகமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் எல்லா வகையான ஆப்ரேஷனும் செய்யக்கூடிய இருக்கும் வகைகள் இருக்கிறது. சரி, நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதிலும் குறிப்பாக இந்த காது மூக்கு தொண்டை தொடர்பாக ஏற்படுகின்ற நோய்கள், அதுக்கு நீங்கள் எவ்வாறான சிகிச்சை முறைகள், எவ்வாறான அவதானம் மற்றும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை நாங்கள் இன்று உங்களுக்கு வழங்கியிருந்தோம். எங்களோடு இணைந்திருந்தார் காது மூக்கு தொண்டை வைத்திய நிபுணர் டாக்டர் வடிவேலு ஜீவதாஸ் அவர்கள். அவருக்கு வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு மணித்தியால நிகழ்ச்சியில் எங்களால் உங்களுக்கு ஆலோசனைகளை மட்டும்தான் வழங்க முடியும். எனவே இது தொடர்பான விழிப்புணர்வோடு இருங்கள். ஏதாவது நோய் அறிகுறிகள் இருந்தால் உரிய வைத்தியர்களிடம் சென்று உரிய ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இதோடு இந்த வார சுகவாழ்வு நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வைத்திய ஆலோசனையோடு உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.